ஹலோ! இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான். ஸோ ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஃபேமிலி வந்திருந்தாங்க கேரளாலேருந்து. ஸோ நிலா வந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு பிக் பண்ணிட்டு வந்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து தனியாகவே வரேன் சென்ட்ரல்ல இருந்துன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்தாங்க பஸ்ஸில். ஸோ எப்படியோ கேட்டு பிடிச்சி வந்துட்டாங்க கரெக்டாக. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பண்ணாங்க. அண்டு இட்லி, வடை, சாம்பார் இதெல்லாமே. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடி தான் வந்தாங்க. நான் அது அப்போ எடுத்த vlog இது. அண்ட் நீங்கள் என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப்க்கு லேட்டாக தான் அப்டேட் ஆகும். அதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், சேனலோட லிங்க். அப்புறம் ஊர்லேருந்து வந்தவங்க எல்லார்ட்டையும் வந்து நம்ம கேர்ள்ஸ் காசிப் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஊர் கதை, உலக கதை எல்லாமே. ஸோ இவங்க கூட இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு தனி வைப்பு தான். சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஜாலியாக போகும். ஸோ ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து இப்படி ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. ஏன்னா நார்மலாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மேரேஜ், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா தான் இப்படி நாங்கள் எல்லோரும் கூடி பேசி சிரித்து இது பண்ணுவோம். அப்பயும் நாங்கள் வந்து கேரளா போயிடுவோம். இவங்க ஏதாச்சும் நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் வந்து மீட் பண்ணி அந்த மாதிரி தான் பேசுவோம். ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வந்தப்போ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அண்ட் மடியில் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என் அம்மாவோட ஃபஸ்ட்டு அக்கா பொண்ணு, அவங்க என் அக்கா. ஸோ அவங்க மட்டும் சென்னைக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க, அவங்க பொண்ணு இங்கே படிக்கிறதால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் மீன் குழம்பு அப்புறம் சாம்பார்லாம் இருந்தது. ஸோ அதை வச்சு அப்படியே நம்ம வந்து செம்மையாக ஒரு லன்ச் வந்து முடிச்சாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக பீச்சுக்கு தான் கிளம்ப போகிறோம். அண்ட் சென்னைக்கு வந்தால் மெயினாக இந்த பீச்சு, பார்க்கு இதெல்லாம் வந்து மெயினாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நம்மளுக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, பீச் எப்போவுமே பார்க்கலாம். பட் சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம் வந்து நாங்கள் ஏர்லி ஒன்ஸ் தான் போவோம்னு சொல்லலாம். ஸோ ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா, ஈவினிங் இல்லை, இது ஒரு 3 o'clock 2 o'clock நினைக்கிறேன். சாப்பிட்ட உடனே நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த கிளைமேட் வந்து டக்குன்னு இருட்டிடும் அப்படிங்கிறதால நம்ம வந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் அந்த பீச் போயிட்டு நேராக வந்து நம்ம எம்ஜிஆர் சைடு அந்த இது இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம வந்து போனோம். ஸோ அங்கே போயிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு பீச்சுக்கு வந்தோம். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து பீச் போய்ட்டு அங்கே போகிறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுதா, அதனால். அண்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பலூன்காரர் வந்தாராம், அவர் இருந்து ஒன்று பிடுங்கிட்டாரு. ஸோ அதனால் அப்படியே வாங்கிட்டாங்க. நான் யோசித்தேன், இப்படிலாம் இருந்தால் தனியாக கூப்பிட்டு போக முடியாது போலையே அப்படின்னு. ஸோ எல்லாம் ஆட்டம் பாட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பஜ்ஜி கடைக்கு வந்துட்டு பஜ்ஜி, அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் அதெல்லாம் சும்மா ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்சம் நமக்கு வீட்டுக்கு நடக்கணும். ஸோ அதனால் அப்பாவும் அம்மு ஹப்பியும் வந்திருந்தாங்க பிக் பண்ணுறதுக்காக. ஸோ கார் ஓட்டுறது எங்கள் அப்பா தான். நெக்ஸ்ட் டே வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அது வந்து 2 days vlog தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப்பில் முன்னாடியே உட்காந்துட்டேன், என்னை ட்ராப் பண்ணிவிட்டு பாப்பா வச்சுருக்கிறதால. எங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் தான் நம்ம வந்து கிளம்பணும். ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து நான் ரொம்ப இயர்ஸ் ஆச்சு போயிட்டு. இப்போ புதுசாக ஏதோ ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க போல். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. நல்ல ஒரு பச்சை பசேன்னு அந்த மாதிரி இருந்தது. அண்டு நம்மளுக்கு வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரிலலாம் பார்த்துருக்கீங்க, நடுவில் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பாப்பா இப்படி பாப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணாடி இது அந்த பேக்கில் இருப்பாங்களா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதெல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் இருந்தே சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்தோம். அண்ட் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்லாம், ஏன்னா அதை தூக்கிட்டுலாம் நடக்க முடியாது. ஸோ வந்ததும் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ நம்ம வந்து என்ன சாப்பிட அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி அண்ட் எக்கு, ரைத்தா இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து என் சிஸ்டர் வரல. பிகாஸ் அவளால் இப்போது கொஞ்சம் நடக்கலாம் முடியல, ஏன்னா டேட் வந்துருச்சு அவளுக்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும்தான் போனோம். அண்ட் நிலாவும் வரல. அண்ட் நாங்கள் வந்து பாய்ஸ் யாரும் கூப்பிடல, வெறும் கேர்ள்ஸ் ட்ரிப்புன்னு சொல்லிக்கலாம் இது. அண்டு சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து எனக்கு என்ன ஒன்றுனா, ரொம்ப இன்னும் பெருசாக உள்ளே வந்து அனிமல்ஸ் எதுவும் இல்லை பெருசாக. எனக்கு அது மட்டும்தான் ஒரு கவலை. மற்றபடி அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் பாத்ரூம்லாம் ரொம்பவே க்ளீனாக இருந்தது. நான் நினச்சி பார்க்கல, நல்லா நீட்டாக வச்சுருக்காங்களே அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு கொஞ்சம் நேரம் பார்க் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 2 ஆகிட்டோம், கொஞ்சம் பேர் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் அப்படின்னு. அண்ட் பாப்பா ஊஞ்சலை வைக்கும் ஃபஸ்ட் டைம் அவள் இதெல்லாமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா. ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் நானே பார்த்துட்டு இருந்தேன்.
நல்லா இருந்தது அவள் வந்து என்ஜாய் பண்ணதெல்லாம். ஸோ அப்போ தான் யோசிச்சேன், சரி இனிமேல் வந்து நம்ம பார்க்லாம் போயிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். ஆனால் அவள் எதுக்குமே பயப்படல. அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. அவள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் கூட கொஞ்சம் பயப்படுவா அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுவான்னு நினச்சேன். ஆனால் அவள் பயப்படல. அவள் வந்துட்டு இமிட்டேட் தான் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாம்பு வரைக்குமே பார்த்தானா யோசிங்க. நான் அது ஒரு வீடியோ கிளிப் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவை வைக்கவும் அவளுக்கு பிடிக்கல. நான் தூக்கியிருந்தா கூட ஓரளவுக்கு தான் இதுவாக இருப்பாள். ஆனால் அம்மா தூக்கவும் அவளுக்கு வந்துட்டு செம்ம அழுக. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு செல்ஃபி வீடியோ வந்து எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பும்போது தான் நம்ம வந்து இந்த ஸ்னேக் சைடு வந்து போய் பார்க்கலன்னு சொல்லி பார்த்தா அத்தாடின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். அப்போ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாட்டா, பை.